வணக்கம் நண்பர்களே, நம்ம டெய்லி ஃபோக்கஸ் அப்டேட் சேனல்ல இப்போ பார்க்க போற டாபிக், இப்போ ஹாட் டாபிக்கா இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஈரான் போரை பத்தி தாங்க. இந்த போர் எதுக்கு தாங்க தொடங்குனுச்சு, ஏன் இப்படி பண்றாங்க, எவ்வளவுப்பட்ட மக்கள் இப்ப கூட பாருங்க நிறைய பொதுமக்கள் இறந்திருக்கிறதாங்க நியூஸ் வந்துட்டு இருக்கு. இந்த போர் பதற்றம் இப்போ பயங்கர நிலைமையில, நெருக்கடியான நிலைமையில போயிட்டு இருக்கு. ஏன் இஸ்ரேலோட சேர்ந்து அமெரிக்காவும் சேர்ந்து இப்போ ஈரானை தாக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய போர் பதற்றமாவே இப்போதைக்கு இருந்துட்டு இருக்கு. இந்த போர் எதுக்காக, ஏன், எப்போ தொடங்குனுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 இருந்து இந்த போர் நடந்துட்டு இருக்கு. நடுவில் கொஞ்ச நாள் நடக்காம இருந்தது, இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சு விட்டது. காரணம் என்ன அப்படின்னா, இஸ்ரேலுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய காசா, அங்க அந்த காசா பகுதி 2007 இருந்தே ஹமாஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பினுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த ஹமாஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இஸ்ரேலை குறி வச்சு தாக்கியிருந்தாங்க. இதனால கோபமடைந்த இஸ்ரேல் உடனடியாக ஹமாஸ் மீது பயங்கர தாக்குதல் நடத்துறாங்க. வான்வழி தாக்குதல், தரைவழி தாக்குதல் சொல்லி பயங்கர தாக்குதல் நடத்துறாங்க. பொருளாதார ரீதியாகவும் நிறைய தடை பண்ணாங்க. இதனால மிகப்பெரிய சேதமடைந்ததுங்க. அது இஸ்ரேல் தாக்கின உடனே அங்க ஹமாஸ் அமைப்பினுடைய முக்கிய தலைவர்கள் எல்லாத்தையுமே அழிச்சாங்க. இது மட்டும் இல்லாம இஸ்ரேலுக்கு இந்த பக்கம் இருக்கிறது காசா, இந்த பக்கம் லெபனான் இல்ல ஹெஸ்புல்லாங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பினர் மீதும் இவங்க இஸ்ரேல் தாக்குதல், ஏன்னா அந்த ஹெஸ்புல்லாவும் இஸ்ரேலை தாக்கியிருந்தாங்க. அதனால அந்த அமைப்பினர் மீதும் தாக்குதல் நடத்தியிருந்தாங்க இஸ்ரேல் அமைப்பினர். இந்த போர் இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சுங்க. காசா இஸ்ரேலை தாக்கின உடனே இஸ்ரேல் சும்மா இருப்பாங்களா, உடனே காசா அமைப்பினுடைய முக்கிய தலைவர்கள் ஃபுல்லா அழிச்சிட்டாங்க. இதனால மிகுந்த கோபமடைந்த ஈரான், ஏன் அப்படின்னா இந்த அமைப்புக்கு சப்போர்ட் ஈரான் தாங்க. இந்த ஈரான் பயங்கர கோபம் அடைஞ்சது. இங்க இருந்து தான் இப்போ இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சண்டை ஆரம்பிக்குது. இஸ்ரேலுடைய முக்கியமான நட்பு நாடு அமெரிக்கா. இஸ்ரேலை தாக்குனா அமெரிக்கா சும்மா இருக்காது. ஸோ அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த போர், அதாவது காசா போர் மட்டுமே கிட்டத்தட்ட 12 நாள் நடந்திருக்குங்க. மிகப்பெரிய சேதம், பொதுமக்கள் ஏகப்பட்ட பேர் இறந்தாங்க. நிறைய பேர் பசி பட்டினியால செத்துருக்காங்க. அந்த போர், அந்த காசா பகுதி போர் நடந்த இடத்த பார்த்தீங்கன்னாலே ஒரு நரக வேதனையில் இருக்கிறாங்க மக்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமே நம்மளுக்கு தெரிய வந்திருக்கும். ஏன் இதெல்லாம் என்ன, இதை நிறுத்தறதுக்கு வேறு வழியே இல்லையா? இந்த மாதிரி ஒரு பதட்டமான சூழ்நிலை தான் அமெரிக்கா ஒரு முன் நடவடிக்கை எடுத்தாங்க. என்ன அப்படின்னா, ஈரான் உடனடியாக ஒரு ஒப்பந்தம் கண்டிப்பா போடணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கட்டாயப்படுத்தினாங்க. என்னன்னா, ஈரான் இப்போ அணு ஆயுதம் தயாரிக்கிறதுக்கு யுரேனியத்தை செறிவூட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது. ஸோ உடனடியா அந்த விஷயத்தை நிறுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணை தயாரிப்பையும் அவங்க தயாரிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரியுது. இது எல்லாத்தையுமே கண்டிப்பா ஈரான் நிறுத்தணும் அப்படிங்கிறத ஒரு ஒப்பந்தம் போடணுங்கிறது தான் அமெரிக்காவினுடைய நிர்பந்தம். ஆனா ஈரான் அதை இன்னும் ஏத்துக்காம தான் இருக்கு. கடைசியா பாத்தீங்கன்னா ஏன் எதுக்கு அப்படின்னா, இந்த மாதிரி அணு ஆயுதத்தை அதிகமாக உற்பத்தி பண்ணிட்டாலோ, தொலைதூரத்தில் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணை உற்பத்தி பண்ணிட்டாலோ அது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய ஆபத்தா முடியும் அப்படிங்கிற ஒரு பயத்தினாலதான் இந்த ஒப்பந்தம் போட சொல்லி கட்டாயப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா ஈரான் கடைசி வரலும் இன்னொருலும் ஒப்பந்தத்தை கைத்திடாம இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 கட்ட பேச்சுவார்த்தை சுமூகமான நிலையை எட்டவில்லை, தோல்வியை தான் அடைஞ்சிருக்கு. இதனால ரொம்ப கோபம் அடைஞ்ச ட்ரம்ப் என்ன பண்ணீங்கன்னா, உடனடியாக ஒப்பந்தம் போடல அப்படின்னா நீங்க கண்டிப்பா மிகப்பெரிய அழிவை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருந்திருக்காரு. இது மட்டும் இல்லாம ஈரானை சுற்றி தன்னுடைய போர்க்கப்பல்களையும் விமான கப்பல்களையும் நிறுத்தி வச்சிருந்திருக்காரு. இது எப்ப வேணா போர் வெடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துட்ட ஒரு சமயம். இந்த சமயத்துல ஈரானும் இந்த மாதிரி அமெரிக்கா பண்ணிட்டு இருக்க நடவடிக்கையினால கோபமடைஞ்ச ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மத்திய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய போர் தளங்கள் கண்டிப்பா அழிச்சிருவோம், அது மட்டும் இல்லாம இஸ்ரேல் மீதும் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி ஓப்பனாவே ஈரான் சொல்லி இருந்திருக்காங்க. இதனால இஸ்ரேல் செம்ம கோபம் அடைஞ்சிட்டாங்க. அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஈரான் தாக்குதலுக்கு முன்னாடியே இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ ஈரானை தாக்கியிருக்காங்க. ஈரான் தாக்குன அடுத்த செகண்டே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அமெரிக்காவும் ஈரானை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த போர் தான் நடந்துட்டு இருக்கு. அடுத்து இந்த கட்ட போர் எந்த நிலைமைக்கு போகும் தெரியல. எப்படியாவது இந்த போர் முடிவுக்கு வரணும், இல்லைன்னா பொதுமக்கள் இதுல பயங்கரமா பாதிக்கப்படுறாங்க. ஏன் இன்னைக்கு கூட நிறைய பொதுமக்கள் இறந்திருக்கிறதா நியூஸ் வெளியிருந்திருக்கு. ஈரான்ல கிட்டத்தட்ட 1000 பேர் இறந்திருக்கிறதாக நியூஸ் வெளியாகி இருக்கு. போர் கண்டிப்பா முடிவுக்கு வரணும். 3 நாடுகளும் சுமூகமான முடிவை எட்டணும். இந்த ஒப்பந்தம் எப்படியாவது கையெழுத்து ஆகணும். இதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.